வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான ஹோட்டல் டேஸ்ட்டில் சன்னா மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது பூரி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், நல்லா அட்டகாசமாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இதில் வந்து 1/4 கிலோ அளவு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் சம அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இருக்குது. 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 6லேருந்து 7 பாதாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். அது மாதிரி அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு வதக்கணும், பச்சை வாசனை போக. இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் பட்டர் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணியில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசாலா வதங்கிருச்சு. மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து நல்லா ஒரு 7 விசில் விட்டு வேக விட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கையில் நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. அதாவது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், எல்லாமே நல்லா முடிஞ்சிருச்சு. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் கஸ்தூரி மெத்தி மேலாப்பில் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகி இப்படி எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம். மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம். அருமையான ஒரு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. பூரி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.